ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிறந்த கல்வியை பெறதுக்கு சரஸ்வதி தேவியுடைய வழிபாடுகளை எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க அப்படின்னு இருக்கிறாங்கன்னா பெற்றோர்களுடைய பெரிய கவலையாக இருக்கிறது, நம்ம புள்ள நல்லா படித்தா வாழ்க்கையில் அவன் நல்ல அந்தஸ்துக்கு போக முடியும் அப்படின்ற எண்ணத்தோட பல லட்சத்தை கொண்டுட்டு போய் அந்த கோச்சிங் கிளாஸ் அந்த மாதிரியான இடத்துல ஸ்கூல்ஸில் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஒரு குடும்பத்தில் எடுத்துக்கிட்டா அவங்க செய்யக்கூடிய முக்கியமான அதிகப்படியான செலவு அந்த மாதத்துலன்னு பார்த்தா குழந்தைங்களுடைய கல்விக்காக கூடிய செலவு தான். அப்படி செலவு பண்ணியும் ஒரு சில குழந்தைங்க கல்வியில நாட்டம் இல்லாம இருக்காங்க. அப்படி ஒருவேளை அந்த குழந்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்னாலும் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கும் அந்த குழந்தை போட்ட எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான மதிப்பெண்களும் அவங்களுக்கு வரதில்லை. படிக்கிறதுல அவங்களுக்கு கொஞ்சம் பின்னடைவு இருந்துகிட்டு இருக்கு. ஞாபகம் மறதி அதிகமாக இருக்கு. படிக்கிறதெல்லாம் மறந்துடுது. படிக்கணும்னு புக்கை எடுத்தாலே அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படின்றவங்களுக்கான அரிய வாய்ப்பாக இந்த தை மாதத்துல வரக்கூடிய நாட்கள் சரஸ்வதி தேவியுடைய வழிபாடுகள் செய்யறதுக்கு உத்தமமான மாதமாக இருக்கு. வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கு. அதே போல இந்த தை மாதத்துல செய்யக்கூடிய வழிபாடுகள்ல முக்கியமான வழிபாடாக சரஸ்வதி தேவியுடைய வழிபாடு இருக்கு. அந்த வழிபாடு பண்ணும் பொழுது குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கல்விக்கு அதிபதியாக திகழக்கூடியவங்க சரஸ்வதி தேவி அப்படின்றதும் நமக்கு தெரியும். அதனால அந்த சரஸ்வதி தேவியை போற்றக்கூடிய விதமாக ஒரு மந்திரத்தை சொல்லணும். அடுத்தது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில தான் இதை நம்ம செய்ய போறோம். அதுவும் குறிப்பாக வாட்டர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலை நேரத்திலையும் மாலை நேரத்திலையும் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, அதே போல ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கோங்க, சுத்தமான தண்ணி. அதற்கு மேல உங்களுடைய கையை வச்சு அந்த மந்திரம், நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்க 11 முறை, நான் எப்பயுமே நிறைய தடவை மந்திரங்களை சொல்லும் பொழுது 11க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்றத பார்த்துருக்கீங்க. இதையும் அந்த கை மேல வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க. பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த மந்திரத்துடைய வலிமையும் அதிகமாகும் அப்படின்றது இருக்கு. அதனால அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம். அதுக்கு எந்த டைம்ல செய்ய முடியுமோ அந்த டைம்ல செய்யுங்க. ஒருவேளை ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கு, அந்த மந்திரம்லாம் சொல்லி அவங்க வழிபாடு பண்ண முடியல, இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் ஒரு சிலர்களுக்கு அந்த மந்திரம் சொல்லணும் அப்படின்ற ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கு நாட்டம் இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்கு பேரண்ட்ஸே நீங்க செய்யலாம். அதே போல இந்த வாட்டர் டெக்னிக்ல அந்த கையை மேல வச்சு தண்ணியில, அதுவும் குறிப்பாக நீங்க கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இருக்கும். அதுக்கு மேல அந்த கையை வச்சுக்கிட்டு நீங்க அந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன மந்திரம் அப்படின்றத பார்த்தா, ஓம் சரஸ்வதி தேவியே வசி வசி அப்படின்ற மந்திரம் தான். ரொம்ப சுலபமான மந்திரம். சரஸ்வதி தேவியை நம்ம வசியம் பண்ணலாம் அப்படின்றதா. இதுக்கு பேர் தான் வாட்டர் டெக்னிக். நீங்க இது மாதிரி எந்த மந்திரத்தை வேணாலும் நீங்க வாட்டர் டெக்னிக் யூஸ் பண்ணி செய்யலாம். எந்த வேண்டுதலை வேணாலும் நீங்க வைக்கலாம், கண்டிப்பாக நிறைவேறும். நானும் இது பல தடவை செஞ்சு எனக்கு பலன் கொடுத்த வழிபாடுகள் மந்திரங்களை மட்டும்தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இந்த குறிப்பிட்ட மந்திரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுக்குறேன், நீங்க அதையும் செக் பண்ணி பார்க்கலாம். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.